கரையோர அனைத்து ரயில்களும் தாமதமடையலாம் என ரயில்வே கட்டுப்பாட்டு நிலையம் தெரிவிக்கின்றது. காலியில் இருந்து மருதானை நோக்கி பயணிக்கும் இலக்கம் 311 இரவு நேர தபால் ரயில் அம்பலாங்குடை பகுதியில் தொழில்நுட்ப கோளாறுக்குள்ளானமையே இதற்கான காரணமாகும். கல்லணிவள்ளி ரயில் மார்க்கத்தில் நேற்றிரவு ரயில் ஒன்று தடம் புரண்டமையினால் அந்த ரயில் மார்க்கத்தில் 3 ரயில்கள் ரத்து செய்யப்பட்டன. ஏனைய ரயில்களும் தாமதமாக பயணிக்கும் என ரயில்வே திணைக்களம் தெரிவித்தது. கடந்த ஒரு வாரமாக ரயில் தாமதம் குறித்து அடிக்கடி செய்திகள் வெளியானதுடன் ஞாயிற்றுக்கிழமை நிலைமை மோசமடைந்தது. தொழிற்சங்க நடவடிக்கையால் ரயில்கள் திடீரென நிறுத்தப்படுவது பொதுமக்களுக்கு பெரும் சிரமத்தை ஏற்படுத்தியுள்ளது. எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் எடுக்கப்பட்ட இந்த நடவடிக்கைகள் பயணிகளாகிய எங்களுக்கு மிகுந்த சிரமத்தை ஏற்படுத்துகின்றன. இது மிகவும் நியாயமற்றது. இது அந்த நபர்களின் தொழில் உரிமைகளை வெல்வது பற்றிய கேள்வி அல்ல, மாறாக எங்களுக்கும் நீதி வழங்குவது பற்றிய கேள்வி. ரயில் சாரதிகளின் பற்றாக்குறை மற்றும் ஆட்சேர்ப்பில் ஏற்படும் தாமதங்கள் ரயில் தாமதங்களுக்கு காரணம் என ரயில் சாரதிகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் லோகோமோட்டிவ் பொறியியலாளர்கள் சங்கம் தெரிவிக்கின்றது. 458 ரயில் சாரதிகள் இருக்க வேண்டும், ஆனால் எங்களிடம் 220 பேர் மட்டுமே உள்ளனர். எனவே இந்த எண்ணிக்கையை கொண்டு இந்த ரயில் சேவையை இயக்குவது மிக கடினமானது. அதனால்தான் இவ்வளவு சிக்கல்கள் எழுந்துள்ளன. ஒரு ரயில் சாரதி ஏதேனும் காரணத்தால் வேலைக்கு வர முடியாவிட்டால் ஒரு நாளில் 2 ரயில்கள் ரத்து செய்யப்படும். இதுவரை ரயில் சாரதிகளை நியமிக்க இந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இறுதியாக ரயில் சாரதிகளை நியமிக்க ஏப்ரல் மாதத்தில் ஒரு வர்த்தமானி அறிவிப்பு வெளியிடப்பட்டது. ஆனால் அது அந்த வர்த்தமானி அறிவிப்பு மட்டுமே வரையறுக்கப்பட்டுள்ளது. மேலும் இதுவரை எந்த சாரதியும் நியமிக்க எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. ரயில்வே நிர்வாகத்திலேயே பிரச்சனை உள்ளது. இந்த விடயம் தொடர்பில் அறிந்து கொள்ள ரயில்வே பொது முகாமையாளர் தம்மிக ஜெயசுந்தரவை பல சந்தர்ப்பங்களில் தொடர்பு கொள்ள முயற்சித்த போதிலும் அவர் பதிலளிக்கவில்லை. கடந்த வார ரயில் தாமதங்களுக்கு சாரதிகளை பணிக்கு சேர்த்துக் கொள்வதில் ஏற்பட்ட தாமதமா காரணம்? 2022ஆம் ஆண்டில் 1,50,607 ரயில் சேவைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதுடன் அவற்றில் 55.2% 10 நிமிடங்களுக்கு மேல் தாமதமாகியுள்ளன. 2023ஆம் ஆண்டில் அந்த தகவலை ஆராய்ந்தபோது 1,50,648 ரயில் சேவைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதுடன் அவற்றில் 51.62% 10 நிமிடங்களுக்கு மேல் தாமதமாகியுள்ளன. அதற்கமைய வருடாந்தம் 50,000க்கும் மேற்பட்ட ரயில் பயணங்கள் தாமதமாகியுள்ளன. 2022ஆம் ஆண்டில் பதிவான ரயில் விபத்துகளின் எண்ணிக்கை 1,281ஆகவும் 2023ஆம் ஆண்டில் 1,239 ரயில் விபத்துகளும் பதிவாகியுள்ளன. சாரதிகள் ஒரே தடவையில் விடுமுறையை பெற்றுக் கொள்கின்றமை இந்த நிலைமைக்கு காரணம் என போக்குவரத்து அமைச்சு தெரிவிக்கின்றது. ஒரு வார காலப்பகுதிக்குள் ரயில்வே திணைக்களம் வழமையான அன்றாடம் ரத்து செய்யும் ரயில் போக்குவரத்திற்கு மேலதிகமாக பாரிய அளவில் ரத்து செய்துள்ளது. கடந்த வாரமும் அதிக ரயில் சேவைகள் ரத்து செய்யப்பட்டிருந்தன. நேற்று முன்தினம் மாலை 38 ரயில் சேவைகள் ரத்து செய்யப்பட்டன. அவற்றில் 35 சேவைகள் முக்கிய காரணத்தினால் ரத்து செய்யப்பட்டுள்ளன. ரயில் சாரதிகளின் வரவின்மையால் இந்த நிலை ஏற்பட்டுள்ளது. நேற்று 15 ரயில் சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. ரயில் சாரதிகளின் வரவின்மை இதற்கு காரணமாகும். இது ரயில்வே திணைக்களத்திற்கு பாரிய பிரச்சனை தொடர்பில் பார்த்தால் இது ஒரு தொழிற்சங்க நடவடிக்கையும் இல்லை. ஒரு சிறிய சாரதிகள் குழுவின் தன்னிச்சையான நடவடிக்கையால் இந்த செயற்பாடு இடம்பெற்றுள்ளது. இதன் பின்னணியில் அரசியல் ஒன்று உள்ளது. ரயில் சாரதிகள் அதிகளவில் விடுமுறையை பெற்றுக்கொள்ளல் ஒரு தொழிற்சங்க நடவடிக்கை அல்லவென ரயில் சாரதிகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் தொழிற்சங்கங்கள் தெரிவிக்கின்றன. ஞாயிற்றுக்கிழமை ஒரே டிப்போவில் பல ரயில் ஒரே நேரத்தில் விடுமுறை பெற்றுக் கொண்டமையினால் பல ரயில் சேவைகள் ரத்து செய்யப்பட்டன. இது ஒரு நாசகார செயல் என பிரதி அமைச்சர் கூறினார். அது எமது தொழிற்சங்கத்திற்கு அறிவித்துவிட்டு செய்த ஒரு செயல் அல்ல. இது தொடர்பாக நடவடிக்கை எடுங்கள். அது தொழிற்சங்க நடவடிக்கை அல்ல. ரயில்வே ஊழியர்களில் ஒரு பகுதியினர் தொழிற்சங்க நடவடிக்கை குறித்து அறிவிக்காமல் அசாதாரண விடுமுறைக்கு சென்றால் அந்த விடுமுறை பொதுச்சேவையை கடுமையாக பாதித்தால் அதனை ரயில்வே நிர்வாகம் பொறுப்பேற்க வேண்டுமல்லவா? மக்கள் பணம் செலுத்திய பின்னரே ரயில் சேவையை பயன்படுத்துகின்றனர். இருப்பினும் பணம் செலுத்திய பிறகு சேவையை பெற வரும் பயணிகளுக்கு துன்பத்தை ஏற்படுத்தும் வகையில் ரயில்வே சேவையின் பல்வேறு பிரிவுகள் நடந்து கொண்ட சம்பவங்கள் கடந்த காலங்களில் இடம்பெற்றன. இது பொதுமக்களின் எதிர்ப்புக்கும் வழிவகுத்தது. ஆனால் அந்த சம்பவங்கள் தொடர்பாக ரயில்வே நிர்வாகம் எடுத்த எந்த நடவடிக்கை குறித்தும் இதுவரை எங்களுக்கு அறிய கிடைக்கவில்லை. ரயில் நிர்வாகத்தில் ஒரு பிரச்சனை இருக்கிறது என்பதை இந்த வரலாறு மூலம் தெரிகின்றது. இது தொடர்பில் தகவல் அறிந்து கொள்ள ரயில்வே நிர்வாகத்தை பல முறை தொடர்பு கொள்ள முயற்சித்த போதிலும் அது பலனளிக்கவில்லை.
සතියක් දෙකක් හරි ஓரிரு வாரங்கள் இலங்கையில் ரயில் சேவையை முற்றாக நிறுத்தியாவது நாம் இதனை சீர் செய்வோம். அதனை அவ்வாறு செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் சிறிய சிறிய காரணங்களுக்கு ரயில் சேவை ரத்து செய்யப்படும். இதற்கு இடமளிக்க முடியாது.